பெண்ணிடம் செயின் பறித்த இளைஞர் ஓடும் ரயிலில் இருந்து குதித்து தப்பியோடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த புண்ணியமூர்த்தி தங்க பரிமளா தம்பதி கண் சிகிச்சைக்காக பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்னை வந்து கொண்டிருந்தனர். பேசின் பிரிட்ஜ் அருகே ரயில் மெதுவாக சென்று கொண்டிருந்த போது இளைஞர் ஒருவர் தங்க பரிமளா கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தாலிச் செயினை பறித்து கொண்டு ரயிலில் இருந்து கீழே குதித்து தப்பி ஓடிவிட்டார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இறங்கியவுடன் இது தொடர்பாக ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரரான அசோக்குமார் தாக்கல் செய்த மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் மற்றும் முன்னாள் உதவியாளர் பி சண்முகம் உள்ளிட்ட 13 பேருக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த நிலையில் சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல அனுமதி கோரிய அசோக்குமாரின் மனுவிற்கு அமலாக்கத்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. கரும்பு அறுவடை இயந்திர கொள்முதல் வழக்கிலிருந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரை சென்னை உயர்நீதிமன்றம் விடுவிக்க மறுத்துள்ளது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் 2009ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு வரை துணைவேந்தராக பதவி வகித்தவர் முருகேச பூபதி. இவரது பதவி காலத்தில் கரும்பு அறுவடை இயந்திரம் கொள்முதல் செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் அரசுக்கு 2,77,00,000 ரூபாய் இழப்பீடு ஏற்படுத்தியதாக கூறி லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி முன்னாள் துணைவேந்தர் முருகேச பூபதி தாக்கல் செய்த மனுவை கோவை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் முன்னாள் துணைவேந்தருக்கு எதிராக வழக்கு தொடர அரசின் முன் அனுமதி தேவையில்லை என கூறிய நீதிபதிகள் முன்னாள் துணைவேந்தர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.